ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிடெக் ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்ன இருக்குது, ஃபீஸ் எவ்வளோ வரும், சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன, இப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருதுங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வருது. டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருதுங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஏதாவது படிச்சிருந்துருக்கணும். ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்துருக்கணுங்க. அட்லீஸ்ட் 50% அதில் மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. இது தாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி. இந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலேஜை ஒரு ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும், ட்ரக்ஸ், மெடிசன் ப்ரிப்பரேஷன் இதில் எல்லாமே கெயின் பண்ணிக்கிறதுக்கு தாங்க இந்த கோர்ஸை ஃபஸ்ட் இது பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ்க்கு ப்ரைவேட் செக்டர் அண்ட் பப்ளிக் செக்டர் ரெண்டுத்துலேயுமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபார்மசிட்டிக்கலில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா இந்த கோர்ஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. இது ரொம்பவே ஹெல்த் கேருக்கு ஒரு க்ளோஸாக ரிலேட் ஆனது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். செமஸ்டர் 2ல் மேத்தமெட்டிக்ஸ் 2, ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், மாடர்ன் பயாலஜி இது வருங்க. செகண்ட் இயரில் செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1, ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2, ஃபார்மகாலஜி 1, தியரி ப்ளஸ் லேபரேட்டரி ரெண்டும் வரும். செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ், அனலிட்டிக் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிசினல் கெமிஸ்ட்ரி 1, ஃபார்மகாலஜி 2 இது வருங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் 5ல் பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், மெடிசினல் கெமிஸ்ட்ரி 2, தியரி ப்ளஸ் அட்வான்ஸ்டு லேப் இருக்குது. ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இன் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரக் வேலிடேஷன், எலக்டிவ்ஸ் 1 and 2 இது வருங்க. செமஸ்டர் 6ல் பார்த்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபார்மசிட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ், தியரி ப்ளஸ் லேப் ரெண்டுமே வரும். ஜெனடிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மகாக்னிஜெனிமிக்ஸ், தியரி ப்ளஸ் லேப் ரெண்டுமே வரும். எலக்டிவ்ஸ் 3 and 4 இது வருங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் 7ல் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாக்னசி, தியரி ப்ளஸ் லேப் ரெண்டுமே வரும். இம்யூனாலஜி, அட்வான்ஸ்டு ட்ரக் டெலிவரி லேப் இது வருங்க. செமஸ்டர் 8ல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரக் டெலிவரி சிஸ்டம், இது தியரி ப்ளஸ் லேப் ரெண்டுமே வரும். ப்ராஜெக்ட் அண்ட் ரிசர்ச் ஒர்க் இது வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 lakhsல இருந்து 3 lakhs கிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஃபார்மகாலஜி எக்ஸ்பர்ட் ஆகலாம், குவாலிட்டி மேனேஜர் ஆகலாம், ரிசர்ச் அண்ட் டிசைன் இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாங்க. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்குமே பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாபர் லேப்ஸ், ரான்பேக்ஸி, சன் ஃபார்மா இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நாங்களே கிளியர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நம்பர் தெரியும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.